அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. நம்மளோட எக்ஸல் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு தமிழ் 120 டேஸ் 120 லெசன் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதற்கான வேர் டு ஸ்டடி டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 5 டெஸ்ட் வரைக்கும் நம்ம எங்கெங்கே படிக்கணும் எல்லாமே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொதல் டெஸ்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி. ஓகேவா? 5 டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. சரியா? பாருங்கள், டெஸ்ட் 1ல் என்னென்ன கொடுத்துருக்கோன்னா பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல், சந்திப்பிழை, எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல், ஓர் எழுத்து ஒரு மொழி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் அண்டு திருக்குறளில் 2 அதிகாரம் கொடுத்துருந்தோம். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல். சரியா? ஸோ இது என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னா 24/3/2025 அன்னைக்கு நடக்க போகுது. ஓகேவா? ஸோ பார்த்துடலாமா? பிரித்தெழுதுதல். இந்த பிரித்தெழுதுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் சின்ன வயசுலேருந்தே படிக்கிறீங்க. ஓகேவா? ஒரு வார்த்தை ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? எதிர்ச்சொல்லை இதையே எடுத்துக்கலாமே, எதிர்ச்சொல்லை இப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். இதை 2ஆக பிரிக்கணும். ஓகேவா? ஸோ 2ஆக அந்த புணர்ச்சி விதிகளின்படி இதை பிரித்து எழுதணும். ஓகேவா? ஸோ அதே போல் தான் சேர்த்து எழுதுதல். இது இங்கே தான் இருக்குது, பர்டிகுலராக 6ஆம் வகுப்பில் தான் இருக்குது அப்படின்றது எதுவுமே சொல்லிட முடியாது. எல்லா இடத்துலையுமே இருக்கும். 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இருக்கும். பேசிக்கான விஷயங்களை தான் கேட்குறாங்க. ஓகேவா? ரொம்பவுமே சிம்பிளான விஷயங்கள் தான் கேட்குறாங்க. அதனால் இதை பற்றி பயப்பட தேவையில்ல. ஈஸியாக இதை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கனாலே உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகேவா? 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இந்த பிரித்தெழுதுதல் இருக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், சந்திப்பிழை. சந்திப்பிழைன்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்கோம். இந்த சந்திப்பிழை எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 8ஆம் வகுப்பு இயல் 7ல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 8ஆம் வகுப்பு இயல் 7. ஓகேவா? ஸோ அதில் கொடுத்துருக்காங்க. அண்டு 9ஆம் வகுப்பில் இயல் 3, 4 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 8ஆம் வகுப்புலையும் 9ஆம் வகுப்புலையும் இதை பற்றின தகவல் இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் படிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு பிழையாக இருக்கிற வாக்கியத்தில் அது என்ன மாறி இருக்குது அப்படின்றதெல்லாமே இந்த சந்திப்பிழையில் பார்க்க போகிறோம். ஓகேவா? 8ஆம் வகுப்பு இயல் 7 அண்ட் 9ஆம் வகுப்பில் 3வது இயலும் 4வது இயலையும் இந்த சந்திப்பிழை கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து பாருங்கள், எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். ஓகேவா? எதிர்ச்சொல் அப்படின்னா இப்போ மேலே மேலே அப்படின்னு இருக்குது அப்படின்னா வைங்களேன். ஸோ அதோட எதிர்ச்சொல் என்ன? கீழே. ஓகேவா? இப்படின்னு வரும் இல்லையா? ஸோ இந்த போல் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுறது தான் உங்களுக்கு அந்த டாபிக். சரியா? இதுவுமே நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க. பர்டிகுலராக பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல் மாதிரி இங்கே தான் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அது போல். ஓகேவா? ஸோ இதுவுமே எல்லா இடத்துலையுமே இருக்கும். 6ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லாமே நம்ம பார்த்து தான் ஆகணும். சரியா? அடுத்து பாருங்கள், ஓர் எழுத்து ஒரு மொழி. ஓகேவா? ஓர் எழுத்து ஒரு மொழி. இது எங்கே இருக்குது அப்படின்னா 7ஆம் வகுப்பில் டேர்ம் 2ல் இயல் 2ல் இருக்குது. ஓர் எழுத்து ஒரு மொழி 7ஆம் வகுப்பு டேர்ம் 2. ஓகேவா? 6வது 7வது புத்தகங்களில் எல்லாமே டேர்மாக கொடுத்துருப்பாங்க. 3 டேர்மாக கொடுத்துருப்பாங்க. அதில் 2வது டேர்மில் உங்களுக்கு இயல் 2ல் இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்குது. கிட்டத்தட்ட மொத்தமாக 42 ஓர் எழுத்து ஒரு மொழிகளை சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது எல்லாமே பார்த்து வச்சுக்குவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஐ, கை, மை இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகேவா? ஸோ அது 42யும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா கூட ஈஸியாக ஏதாவது ஷார்ட்கட் வச்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னா இதுக்கான வீடியோ வந்து நான் உங்களுக்கு யூடியூப் வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அது ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ அது நான் கொடுத்துருக்கேன். அது பார்த்துக்கோங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் நான் இதுக்கும் கொடுத்துருக்கேன். அண்டு சந்திப்பிழை எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன் வீடியோ. ஸோ அது ஃபார்வர்ட் பண்ணுவேன். அது நீங்கள் பார்த்து புரிஞ்சு படிச்சுக்கோங்க. சரியா? அடுத்து 2 திருக்குறள் அதிகாரங்கள் கொடுத்துருக்கேன். ஒழுக்கமுடைமை அண்டு பொறையுடைமை. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை 2 அதிகாரங்கள். ஒழுக்கமுடைமை இந்த அதிகாரம் எங்கே இருக்குது அப்படின்னா 10ஆம் வகுப்பில் ஓல்டு புக். ஓகேவா? 10ஆம் வகுப்பு ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 3, 4, 5. ஓகேவா? 10th ஓல்டு புக். ஓகேவா? 3வது 4வது 5வது பேஜில் இருக்குது. ஓகேவா? அண்டு 10ஆம் வகுப்பு நியூ புக்கில் பேஜ் நம்பர் 230வது பேஜில் இது இருக்குது. ஓகேவா? 10ஆம் வகுப்பு நியூ புக்கில் 230வது பேஜில் இந்த ஒழுக்கமுடைமை பற்றி கொடுத்துருக்காங்க. எல்லா தகவலுமே பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க எங்கெங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம்.
கண்டிப்பாக நீங்கள் தனியாக எடுத்து அப்புறமா வீடியோ பார்த்து பண்ணுறதுக்கு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், இது ஃபுல்லாக அழிச்சிட்றேன். பொறையுடைமை இந்த அதிகாரம் எங்கே இருக்குது அப்படின்னா 9ஆம் வகுப்பு நியூ புக்கில் 254வது பேஜில் இருக்குது. ஓகேவா? பொறையுடைமை 9வது புத்தகம் நியூ புக்கில் 254வது பேஜில் இந்த பொறையுடைமை அப்படின்ற அதிகாரம் இருக்குது. இது ஃபுல்லாகவே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியம். சரியா? திருக்குறள்லேருந்து கண்டிப்பாக கேள்விகள் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் அப்படியே ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து டெஸ்ட்டு 2க்கான டாபிக் எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் முடிச்ச அப்புறம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? முடிஞ்ச அளவு இதுக்கான மெட்டீரியல் எல்லாமே ஃபார்வர்ட் பண்ணுறேன். யூடியூப் வீடியோஸ் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நல்லா படிங்க. 120 நாள் படிக்க போகிறீங்க. தொடர்ந்து படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். இதில் 60 நாள் தமிழ். ஓகேவா? மீதி இருக்கிற 60 நாள் ஜிகே, மேக்ஸு, ரீசனிங் இது எல்லாமே போக போகுது. சரியா? ஸோ நம்மளோட டிஎன்பிஎஸ்சி 120 டேஸ் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ இங்கே டீட்டெயில் கொடுத்துருக்கோம். வெறும் 399 ரூபாய் மட்டும்தான். கான்டாக்ட் நம்பர் மேலே இருக்குது 7845827131 அண்டு கட்டணத்தை செலுத்த வேண்டிய நம்பர் வந்து கீழே இருக்குது 9448044376. இந்த நம்பரில் பேமெண்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க நம்பரில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. உங்களுக்கு 2 லிங்க் அனுப்புவோம். டெலகிராம் அண்டு வாட்ஸ்அப் ரெண்டுலையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெட்டீரியல், படிக்கிறதுக்கான சோர்ஸ், என்ன படிக்கணும், எங்கே படிக்கணும் எல்லாமே கொடுத்துருவோம். உங்களுக்கு புக்கில் இல்லாத விஷயங்களை கூட டெஸ்ட்டில் கொடுத்துருவோம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாமில் அதுவே கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க.